சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நட்சத்திர நவராத்திரி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நவராத்திரி 2ஆம் நாள் பூஜா விதானத்தை தான் பார்க்க போகிறோம். நவராத்திரி 2வது நாள் 23/9/2025 புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு பிரதானமா இடம் பிடிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மிருகசீருஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்கள் தான் பிரதான இடத்தினை பிடிக்கின்றன. இன்றைக்கு காலையிலே அஸ்தம் நட்சத்திரம் என்பது இருந்தாலும் மாலையிலே நாம் அம்பிகையை பூஜிக்கின்ற நேரத்திலே சித்திரை நட்சத்திரம் என்பது வந்து விடுவதால் அந்த சித்திரையினுடைய அனுஜன்ம மற்றும் திரிஜன்ம நட்சத்திரங்களாகிய அந்த மிருகசீருஷம், அவிட்டத்தையும் நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மிருகசீருஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்களுக்குரிய நட்சத்திர அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம். இயற்கையாகவே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நாளாகவும் அமைந்திருப்பதால் இன்றைய தினத்திலே அந்த பிரதான தேவதை, நவராத்திரியினுடைய பிரதான தேவதையாக இன்றைய தேதியில் ஆட்சி செய்யப்படக்கூடிய தேவதை யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கௌமாரி அப்படிங்கிற ஒரு தேவதை தான். இது யார் இந்த கௌமாரின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு செவ்வாய்னாலே நமக்கு குமரக்கடவுளினுடைய ஞாபகம் வந்துவிட வேண்டும். அந்த குமரக்கடவுளினுடைய முழு அம்சத்தையும் தாங்கியவள் தான் இந்த கௌமாரி என்கின்ற தேவதை. இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல இந்த கௌமாரியை அர்ச்சனை செய்வது என்பது மிகவும் நல்லது. இந்த செவ்வாயை எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா பிராத்துர் காரகன், அதாவது சகோதரனுக்குரிய கிரகமாகவும் இது போக வீரத்தை தரக்கூடிய கிரகமாகவும் பார்க்கிறார்கள். இது போக இந்த ஹியூமன் பிசியாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உடம்புல பார்த்தோம்னா உடம்பினுடைய ரத்த மண்டலம், தோல், இடுப்பு, எலும்பு, மஜ்ஜை இவற்றின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் தான் செவ்வாய். எல்லாவற்றையும் விட நமக்கு சுறுசுறுப்பை தரக்கூடிய கிரகம் செவ்வாய். சும்மா எப்ப பார்த்தாலும் சோம்பல் தன்மையோட சுருண்டு சுருண்டு படுத்துக்கிறா சார், என் பொண்ணும் இப்படிதான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான்னு இருந்தா இந்த பூஜையை செய்யும் பொழுது தன்னால் சுறுசுறுப்பு என்பது வந்து சேர்ந்து விடும். இந்த விசேஷமான பூஜையை பண்றதுனால இந்த முன்கோபமாகட்டும், முரட்டுத்தனமாகட்டும், இந்த அகங்காரமாகட்டும் இது போன்ற குணங்கள் நீங்கிவிடும். பங்காளிகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது தீரும் சொல்றார். பங்காளிகளுக்குள்ள எப்பயுமே சொத்து பிரச்சனை இல்லாம இது போக ஒரு விதமான போட்டி பொறாமை எல்லாம் இருந்துட்டே இருக்கும் தெரியுமா. உடன் பிறந்தவர்கள் தான் இல்ல, உடன் பிறக்காத அந்த மிச்ச பங்காளிகள், ஒண்ணு விட்ட பங்காளின்னு சொல்லுவா இல்லையா, இந்த மாதிரி பங்காளிகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் சொல்றார். இது போக செவ்வாயைத்தான் நம்ம பூமிகாரகன்னு சொல்றோம். அதனால வீடு, நிலம், வண்டி, வாகனங்கள் இது போன்ற சொத்துக்கள் சேரும். இரத்த அழுத்தம், விபத்துக்கள் மற்றும் அறுவை சிகிச்சையால் உண்டான வலி இதெல்லாம் நீங்கும் சொல்றார். அறுவை சிகிச்சை பண்ணிருப்பா, ஆனா ஆபரேஷன் பண்ண பிற்பாடு பார்த்தோம்னா போஸ்ட் ஆபரேட்டிவ் கேருங்கிறது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணி அந்த ஆபரேஷன் பண்ணதுனால ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பா தெரியுமா. அது போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் கூட இந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே இந்த கௌமாரி அன்னையை பூஜிப்பதன் மூலமாக, இந்த நவராத்திரியில இந்த விசேஷ பூஜையினை செய்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகள்லாம் முடிவிற்கு வரும். வழக்குகள் விரைவில் முடிவிற்கு வருங்கிறார். இது போக நம்முடைய மனதிலே ஒரு துணிவு, விரைந்து செயல்படக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை என்பது உயரும். செவ்வாய் தோஷம் என்பதும் நீங்கும் அப்படின்னே சொல்றார். ஆக இன்றைய தேதியினுடைய இந்த பூஜா விதானத்தையும் நாம் பார்த்து விடலாமே. பூஜை நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கோதுளி லக்னம் தான். தினந்தோறுமே இந்த கோதுளி லக்னம் தான். மாலை 5 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக இந்த பூஜையை துவங்கி விட வேண்டும். எப்படி சார் பூஜிக்கிறதுன்னு சொன்னா ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க. இதுல ஷட்கோணமாக, ஷட்கோணம் சொன்னா 6 கோணம் வைத்து ஒரு முக்கோணம் போடுவா தெரியுமா. ஒண்ணுமே இல்லை, இப்படி நேரா ஒரு முக்கோணம், அப்படியே அதை திருப்பி இன்னொரு தலைகீழா ஒரு முக்கோணம் போட்டோம்னா 6 கோணங்கள்ங்கிறது வந்துடும். சரவணபவன் எழுதுவா இல்லையா, அது போன்ற ஒரு கோலத்தினை இட்டு அதுல நடுவிலே ஒரு அகல் விளக்கிலே, அந்த அகல் விளக்குல என்ன பண்ணணும்னு சொன்னா ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவா இல்லையா, விளக்கெண்ணெய்ன்னு கூட சொல்லுவா. அந்த விளக்கெண்ணெயை ஊற்றி அதிலே திரியை, சாதாரண திரியை போட்டு பஞ்சு திரியை போட்டாலே போறோம். விசேஷமா நான் தாமரத்தண்டி திரி கொண்டு வர்றேன், அந்த திரி கொண்டு வர்றேங்கிறதெல்லாம் வேண்டாம். அழகா ஒரு பஞ்சு திரியை போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி ஒரு அகல் விளக்கிலே ஏற்றி வைக்க வேண்டியது. ஏற்றி வைத்து அதிலே முதலிலே துர்க்கையை ஆவாகனம் செய்ய வேண்டும். முதல் 4 நாட்களுமே இந்த வருட நவராத்திரியிலே துர்கா தேவி தான் பிரதான ஆவாகனம். முதல்ல துர்க்கையை ஆவாகனம் செய்ய வேண்டும். ஓம் தும் துர்கா தேவியை நமஹ,
தும் அப்படிங்கிறது அந்த துர்கா தேவியுடைய பீஜமாக பார்க்கப்படுகிறது. எனக்கு அந்த தும் அப்படிங்கிறதுக்கான உபதேசம் இல்லைன்னு சொன்னா வெறும்னா ஸ்ரீ துர்கா தேவியை நமஹா தியாயாமி அவாகயாமி அப்படின்னு சொல்லி 2 புஷ்பத்தை போட்டு அந்த மனையிலேயே அந்த பாதத்துல போட்டு நமஸ்காரம் பண்ண வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக அன்றைய தினத்தினுடைய விசேஷ தேவதையாகிய கௌமாரி அன்னையை தியானம் செய்து ஆவாகனம் செய்ய வேண்டியது. ஓம் கௌமாரியை நமஹா தியாயாமி அவாகயாமின்னு சொன்னா போறோம். அதற்கு அடுத்தபடியாக அன்றைய தினத்தினுடைய நட்சத்திர தேவதையாகிய செவ்வாயை வணங்கி ஆவாகனம் செய்ய வேண்டியது. செவ்வாய் எப்படி சார் சொல்லுவான்னா அங்காரகன்னு சொல்லுவா இல்லையா? ஓம் ஸ்ரீ அங்காரகாயை நமஹா தியாயாமி ஆவாகயாமின்னு சொல்லிட்டு ஆவாகனத்தை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த ஒவ்வொரு தேவதைகளுக்கும் உரிய மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்ய வேண்டும். முதல்ல துர்கா தேவிக்குரிய மந்திரம் சொல்லி பார்த்தோம்னா ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் துர்காயே நமஹா அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை ஜபம் பண்ணணும். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஓம் சிகித்வஜாய வித்மஹே வஜ்ரஹஸ்தாய தீமஹி தன்னோ கௌமாரி பிரச்சோதயாத் ஓம் ஸ்ரீ கௌமாரியை நமஹா அப்படின்னு 108 தடவை ஜபம் செய்ய வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக அன்றைய தினத்தினுடைய நட்சத்திர அதிபதியாகிய அந்த அங்காரகனை அந்த செவ்வாயை நினைத்து ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத் என்று சொல்லி ஸ்ரீ அங்காரகாய நமஹா என்றும் சொல்லி 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. இப்படி 108 முறை ஜபம் செய்து முடித்த பிறகு ஒவ்வொரு தேவதைக்கும் 108 தலா 108 முறை ஜபம் செய்து முடித்த பிறகு அன்றைய தினத்தினுடைய அந்த பிரதான தேவதையாகிய அந்த துர்கை அன்னையை நினைத்து அர்ச்சனையை செய்ய வேண்டியது. செவ்வரளி மர்களால் அர்ச்சனை செய்து ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்றார். ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வரளின்னு சொல்லுவா தெரியுமா? செவ்வரளி மலர்களை வாங்கி அதுல இருந்து அர்ச்சனையை செய்ய வேண்டியது. அர்ச்சனையை முடித்த பிறகு தூபம் தீபம் நைவேத்தியம் தீபாராதனை. தூபம் சொன்னா சாம்பிராணி போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சாம்பிராணி இல்லைன்னா கூட ஊதுவத்தி எடுத்து காமிக்க வேண்டியது. அதற்கப்புறம் நெய் தீபத்தை ஏற்றி தெய்வத்தை காட்ட வேண்டியது. அதற்கு பிறகு நைவேத்தியம் என்பதை செய்ய வேண்டியது. இன்றைய தினத்திற்குரிய விசேஷமான நைவேத்தியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா துவரை பொடி சாதம். துவரப்பொடி துவரம்பருப்பு இருக்கு இல்லையா? அந்த துவரம்பருப்பை பொடியா அரைச்சு அந்த துவரம்பருப்பு பொடியை கலந்து துவரைப்பொடி சாதத்தினை கலந்து கொள்ள வேண்டியது. ஸ்வீட்லாம் பண்ண தெரியும் சொன்னா பேரிச்சம்பழ அல்வா செய்ய வேண்டியது. என்னால செய்ய முடியாதுன்னு சொன்னா செவ்வாழைங்கிறது இருக்கு இல்லையா? அந்த செவ்வாழை பழத்தினையும் வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டியது. குரு வைப்பவர்கள் நாங்க சுண்டல் பண்ணுவோம் சார் சொன்னா இன்றைய தினத்திலே வேர்க்கடலை சுண்டலை செய்ய வேண்டியது. சார் வேர்க்கடலை சுண்டல்லாம் போய் நைவேத்தியம் பண்ணலாமான்னு கேட்டா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்துமே அன்னையினுடைய அருளுக்கு உட்பட்டவைதான். தாராளமா நீங்க வேர்க்கடலை சுண்டலையும் செய்து நைவேத்தியம் செய்யலாம். இப்படி நைவேத்தியம் பண்ணிட்டு கன்னியா பூஜை என்பதை செய்ய வேண்டியது, சுமங்கலி பூஜை என்பதை செய்ய வேண்டியது. அவர்களுக்கு தாம்பூலம் குடித்து முடிந்தால் வஸ்திரத்துடன் கூடிய தாம்பூலத்தையும் அளிக்கலாம். அவர்களுக்கு முடிந்தால் போஜனமும் சேர்த்து போஜனத்தையும் கொடுத்து அவர்களுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டியது. தீபாராதனையை செய்து வழிபட்டு நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த பிரசாதங்களை தர வேண்டியது. இத்துடன் நவராத்திரியினுடைய 2ஆம் நாள் பூஜா விதானமானது பூர்த்தியாகிறது. மீண்டும் உங்கள் அனைவரையும் 3ஆம் நாள் பூஜையிலே சந்திக்கிறேன்.